Hello friends, welcome to Steffi's Food More. இன்னைக்கு இந்த வீடியோல மலாய் பனீர் கோஃப்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷோட ஒரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா பர்ஷியா அண்ட் அரேபியன் குவிசின்லயும் ரொம்பவே ஃபேமஸான ஃபுட்டா இருக்குதுங்க. அண்ட் இந்தியாலயும் முகலாய் ஸ்டைல்ல நான்வெஜ் அண்ட் வெஜ்ல இதை செய்றாங்க. நம்ம இந்த வீடியோல பனீர் அண்ட் பொட்டேட்டோ வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Let's get started. இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கோஃப்தா செய்ய தேவையான பொருட்கள்: துருவின பன்னீர் 1 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, முந்திரி திராட்சை 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுப்போம். கையில எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை குட்டி குட்டி பால்ஸா உருட்டி ரெடி பண்ணிப்போம். பேன்ல எண்ணெய் ஊத்தி அது சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோஃப்தா பால்ஸை பொரிச்சு எடுத்துப்போம். கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அது கூட 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயம் வதங்கி லைட் பிங்க் கலர்ல மாறினதும் அது கூட தக்காளி 2 சேர்த்துப்போம். வெங்காயம் தக்காளி 2 வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் முந்திரி சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துப்போம். இப்போ கோஃப்தா கிரேவி பண்ணிடுவோம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துருவோம். இந்த மசாலாவோட 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு இந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். இந்த கிரேவி திக்கானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருவோம். அண்ட் கடைசியா 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கோஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண போற பிளேட்ல கோஃப்தா பால்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிட்டு அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரேவியை ஊத்திடுவோம். இந்த கிரேவியில கொஞ்ச நேரம் பனீர் கோஃப்தா எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது மேல நம்ம க்ரீம் சேர்த்துருவோம். பட்டர் நான், குல்ச்சா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் சைட் டிஷ் இது. And it has very rich taste. You should definitely try this out. Try பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இன்னும் இது போல புது புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கிறதுக்கு
என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.